எதற்காக அந்த நேரத்துக்கு அந்த பெண் அங்க போனான்னு கேள்வி கேட்கக்கூடிய நல்லவர்களுக்கு நாளே கேள்வி கேட்கிறேன், இதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா நீங்க இன்னும் கூட நிறைய கேள்விகள் கேளுங்க. முதல் கேள்வி, 11 மணிக்கு மேல அந்த பெண் வெளியில நடமாடினது தவறுனா அல்கஹால் லிக்வர 11 மணிக்கு மேல இல்லீகலா வித்ததும் தவறு தானே? அதுக்கான பெர்மிஷன் யார் கொடுத்தது? இதை கேட்கறதுக்கு இந்த நாய்க்கும் துப்பு கிடையாது. ரெண்டாவது, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள ரொம்ப பாதுகாப்பா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஒரு பிரியாணி கடைக்காரன் வந்து சாருன்னு சொல்லிட்டு ஒருத்தனை பேசி அந்த பெண்ணை இல்லீகலா மிஸ்யூஸ் பண்ணானே, அப்ப அதை கேட்கறதுக்கு இந்த நாய்க்கும் துப்பு இல்ல. போலீஸ் பாதுகாப்பு கண்டிப்பா விமான நிலையத்தை சுற்றி ஒரு 4 போலீஸ் கூட இல்லாம கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கு அப்படின்னா பலமுறை இதே குற்ற சம்பவங்கள் அந்த இடத்துல இருக்கு, அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுறாங்கன்னா அதை பத்தி கேட்கறதுக்கும் யாருக்கும் துப்பு இல்ல. சிசிடிவி கேமரா சுற்றி இருக்கக்கூடிய எந்த பகுதிகளும் இல்ல, முக்கியமான தலைவர்கள் வந்து செல்லக்கூடிய இடம் கிட்டத்தட்ட ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா அனலைஸ் பண்ணி 300 கேமராக்களை ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா தான் துடியில போய் இந்த கைதிகளை பிடிக்கிறாங்க அப்படின்னா பாதுகாப்பு குறித்து தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய அச்ச உணர்வு இருக்குங்கிறத கேட்கறதுக்கு யாருக்கும் துப்பு இல்ல. வருடத்துக்கு குறைந்தபட்சம் 800க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் நடக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் அரசாங்கத்தையோ காவல்துறையை நம்பி பெண்கள் வெளியில போக முடியாது. உங்களுக்கான சேஃப்டியை நீங்க தான் என்ஷூர் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஆயுதங்களை பிரயோகிக்கிறது யாரும் தயங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, பேஜை ஃபாலோ பண்ணுங்க.